தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார். அதை பெற்ற தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2023 2026 ஆண்டு வரை மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என அறிவித்திருக்கிறது. இது தேர்தல் ஆணையத்துடைய மோசடி நடவடிக்கை. நாங்கள் கடந்த 5 மாத காலமாக தேர்தல் ஆணையத்தில் உண்மையான ஆவணங்களை எல்லாம் கொடுத்தோம். மருத்துவர் அன்புமணி இந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மருத்துவர் ஐயா அறிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதம் அனுப்பிய தேதி மருத்துவர் அன்புமணி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். 29/8/2025 என தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஆங்கில நாளேடுகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து மற்றது எல்லாத்துலையும் அதெல்லாம் கொடுத்தோம். அவரு நாங்கள்லாம் கையெழுத்து போட்ட தீர்மானத்தை கொடுத்துருக்கிறோம். அவரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த தேர்தலில் கடிதம் எழுதியிருக்கிறோம். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதையெல்லாம் மறுத்துவிட்டு மருத்துவர் அன்புமணிக்கு துணையாக அவருக்கு ஆதரவாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது மிக மிக மோசடி. தேர்தல் ஆணையம் செய்தது மிகப்பெரிய மோசடி, எங்களுக்கு செய்திருக்கிற துரோக செயல். அதை எதிர்த்து தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். மருத்துவர் ஐயா பெயரில் வழக்கு தொடரப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவராக கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். அது இன்வேலிட். அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்தது செல்லாது, திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் அதனுடைய தீர்ப்பு மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இல்லை, மாம்பழம் சின்னம் அவருக்கு இல்லை. இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உத்தரவிட வேண்டும். தேர்தல் ஆணையம் மோசடி செய்திருக்கிறது, தவறு செய்திருக்கிறது. மருத்துவர் அன்புமணி தவறு செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டாக சதி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் மருத்துவர் ஐயா அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மனு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நியாயம் வேணும். அதை ஏற்றுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி இங்கே டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் போராட்டம் கூட நடத்தியிருக்கிறோம். உங்களுக்குலாம் தெரியும் அந்த செய்தி. இது தேர்தல் ஆணையம் செய்த மோசடி, துரோகம் என்பது இந்திய நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் அப்படி நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நாட்டில் தேர்தலில் ஜனநாயகத்தை நிரூபிப்பது. நம்முடைய இந்திய நாடு மிகப்பெரிய வலிமையான ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தை நிர்ணயிப்பது தேர்தல், தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையம். அப்ப தேர்தல் ஆணையமே இப்படி புகார் செய்து மோசடி செய்தா இந்த மோசடி எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அரசியல் கட்சிகளுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இழைத்த, எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இழைத்த அந்த துரோக செயலை நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் யாருக்கும் செய்யக்கூடாது. இனியாவது தேர்தல் ஆணையம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்கள் வாயிலாக தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்துக்கிறோம். அன்புமணி தலைவராக இல்லை இப்போன்னு சொல்லிட்டு டெல்லி வேணும்னு சொல்லலையா? அன்புமணி தலைவராக இல்லைன்னு சொல்லிட்டு டெல்லி வேணும்னு சொல்லலை. இது அப்போ தற்போதைக்கு அன்புமணி தலைவர் தான் தலைவராக இருக்காரு கட்சியோட. ஏன்னா தேர்தல் ஆணையம் அதுதான் கம்யூனிகேஷன் அனுப்பியிருக்கு. அந்த கம்யூனிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்றம். இப்போ அன்புமணி தான் தற்போதைக்கு தலைவராக இருக்காரு. அன்புமணி தலைவர் என போலி ஆவணத்தை தயாரித்து கொடுத்தார். அந்த தயாரித்து கொடுத்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு 2026 வரை மருத்துவர் அன்புமணி தலைவர் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? நாங்கள் கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் கொடுத்த கடிதம் இன்வேலிட். அவங்க சொன்ன வார்த்தையை கோர்ட்ல டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்ன வார்த்தை இல்ல ரெகனைஸ் பண்ணதா கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இது இன்வேலிட்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டாங்க இன்வேலிட் இருக்கு, ஆர்டர் கொடுக்குறோம், இன்வேலிட்னு சொல்லியிருக்கிறோம். இன்னொன்னு 2022 25 வரைக்கும் பீரியட் முடிஞ்சு போச்சு.
அப்ப 23 இருந்து 26 வரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசடி. அதை ஏத்துக்கிட்டு எப்படி கடிதம் கொடுக்கலாம்? நாங்க தீர்மானம் போட்டோம். மருத்துவர் அன்புமணியும் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு 2022 இருந்து 25 வரைக்கும் சொல்லி அன்புமணி பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. வெளிப்படையா தெரியும். இத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க, ஊடக நண்பர்கள், நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் தெரியும். தெரிஞ்சே இவ்வளவு பெரிய மோசடி நடந்ததுதான் ஏத்துக்க முடியும். இது துரோகம் தானே. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இருக்க வேண்டிய ஒரு தந்தையும் மகனும் வந்து இது வந்து அடிச்சுக்கிறது வந்து ஒரு விளைவிக்கத்தக்கதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. நீங்க ஏன்னா இதை நீங்க எங்க மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதுக்கு சண்டை போடுறதை விட்டுட்டு இவங்க எடுக்கிற பதவிக்காக சண்டை போட்டு, அதாவது இத நீங்க கேட்கறத அன்புமணிக்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்னா, நீதிமன்றத்துல நீதிபதி கேட்கறாங்க. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.